ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு ருக்ஸா சேனல். புதுசாக நம்ம சேனலுக்கு வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி ரேஷன் பருப்பு வச்சு எப்படி ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் இல்லைன்னா நெய் உங்களுக்கு ரெண்டில் எது இருக்கோ எது பிடிக்குமோ அதை வந்துட்டு குக்கரில் ஊற்றிக்கோங்க. இந்த சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சமையல் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு டிஷ்ஷை செலக்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரமாகவும் இந்த குக்கிங் வந்துட்டு முடிஞ்சிடும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் அதே அளவு கடுகையும் எடுத்து போட்டுக்கோங்க. கடுகும் சீரகம் மாதிரி நல்லா பொரிஞ்சு நெய்யில் நல்லா வந்தோன்னே நல்லா ஒரு கலர் நல்லா கடுகு வெடித்து வந்தோன்னே வரமிளகா 2 வந்துட்டு உடச்சி போட்டு நல்லா வரமிளகாவையும் அந்த நெய்லேயே நல்லா வந்துட்டு வறுத்து விடுங்க. பாருங்கள், நல்லா மிளகா வந்துட்டு நெய்யில் போட்டவும் ஒரு ரெட்டிஸான கலர் வந்தோன்னே நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மல் சைஸ் வெங்காயம், அதை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இந்த நெய்லேயும் போட்டு வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வந்துட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அது இந்த சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரேஷன் பருப்பு வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த ரேஷன் பருப்போட வாசனையும் வரவே வராது. இந்த சாப்பாடு டக்குன்னு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி. நல்லா இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. 2 மினிமம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்துட்டு இப்போ போட்டுக்கலாம். எனக்கு எண்ணெய் பத்தலைங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிருந்தேன். இப்போ திரும்ப பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டேன்னு இருக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் நான் போட்டுருக்கிறேன். போட்டு வச்சுட்டு இதுக்கான மெயின் மசாலா வந்துட்டு கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டானு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த வெங்காயத்தில் கொட்டி நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போனோன்னே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் 2யும் சேர்ந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலா நல்லா வதங்கினோன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் எடுத்து கொட்டிடலாம். இந்த டிஷ் மாதிரி ஒரு ஈஸியான டிஷ் வேறு எங்கேயுமே இருக்காது. அவ்வளோ ஈஸியான ஒரு கொங்கு நாட்டு ரெசிபி இது. இந்த ரெசிபி சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த மசாலாவோட ஃபுல்லாக ஃப்ரை ஆகி தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே இந்த தக்காளி வந்துட்டு இந்த மசாலாவோட நல்லா அந்த தக்காளி பழம் தண்ணியெல்லாம் வற்றி தோல் சுருங்கி அவ்வளோ நல்லா வந்துட்டு வதங்கி வந்துடும். வதங்கி வர அளவுக்கு அந்த தக்காளியை வந்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டேன்னு இருக்கணும். அது 2 நிமிஷத்தில் தக்காளி வெந்துடும். இப்போ தக்காளி வேகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சால்ட்டு, தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஈஸியான ரெசிபி, சீக்கிரம் முடிக்கிற ரெசிபின்னா இந்த லஞ்சை தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். இப்போ அரிசி பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். அரிசி 2 டம்ளர்னால் பருப்பு 1 டம்ளர் போட்டுக்கலாம். இந்த டிஷ் அவ்வளோ ஒரு இது வந்துட்டு நான் ரேஷன் பருப்பு தான் போட்டிருக்கிறேன். பாருங்களேன், நல்லா ஒரு 3 டைம் 4 டைம் தண்ணி ஊற்றி அந்த அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு இப்போ வந்துட்டு நல்லா அரிசியை கழுவி வச்சுருக்கேன். இந்த வதக்குன இந்த தக்காளியோடு சேர்த்து அரிசியையும் கொட்டி நல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்துட்டு நம்ம 3 டம்ளர் போட்டிருக்கோமா, 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரிசியை வந்துட்டு அரிசியில் மஞ்சள் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. இப்போ வந்துட்டு நம்ம அரிசியையும் பருப்பையும் அடுப்பில் வந்துட்டு சேர்த்துட்டோம். இப்போ அதுக்கான தண்ணியையும் நம்ம வந்துட்டு ஊற்றிடலாம். வாங்க தண்ணி நான் எவ்வளோ ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். இது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அரிசியெல்லாம் வந்துட்டு நான் ஃபுல்லாத்தையும் கொட்டிட்டேன். ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் கொட்டிட்டு தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுன்னு. இப்போ வந்துட்டு 3 டம்ளர் நான் போட்டுக்கிறேன். 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு போட்டு இருக்கிறேன்.
6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். அதுக்கு இடையில இங்கே வந்துட்டு நான் கொத்தமல்லி தழை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியான கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். தயிரும் ஒரு 1/2 கப் தயிரும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு மஞ்சப்பொடி ரொம்ப போடக்கூடாது. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு அந்த தண்ணியை நல்லா கிளறி விட்டோம்னா மஞ்சத்தூள் வந்துட்டு ஃபுல்லாக பரவிடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை எடுத்து தூவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளோட சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆகிடும். குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். இப்போ வந்துட்டு அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். போட்டு நான் தயிர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கப் தயிரையும் நான் வந்துட்டு அந்த புளிப்பு சுவைக்காக வந்துட்டு தயிரையும் ஊற்றிட்டு அதையும் நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்மளோட உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் டேஸ்ட்டை பார்த்துட்டு குக்கரை வந்துட்டு மூடிடுங்க. நம்மளோட சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆயிரும். இந்த சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அற்புதமாக வரும். சாப்பாடு ரெடி ஆனோன்னா சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளவுதான், சாப்பாடு ரெடி.